என்னதான் பணம் கொடுத்து கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணாலும் திடீர்னு இந்த பொண்ணு எங்க போவான்னு எனக்கும் பாவமா இருக்கும்ல. அதுக்காவது நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். உனக்கு ஒரு ஹோப்பா இருக்கும்ல. புரியுது. இப்படிலாம் ஹோப் கொடுத்து ஒருவேளை அவன் வெயிட் பண்ணலான்னா அப்படின்னு உனக்கு ஒரு பயம் வரும் தான். அதுல நியாயம் இருக்குதான். ஆனா பயப்படாத, அவன் கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவான். இந்த பேச்செல்லாம் போதும், நிறுத்திக்கோங்க. இனிமே இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இப்போ சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அத ஃபாலோவும் பண்ணணும். இல்லன்னா நான் அப்படியே போய் தாத்தா கிட்ட சொல்லுவேன். நான் விளையாடுறியா? அக்ரிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? அத நான் மட்டும் ஏங்க ஃபாலோ பண்ணணும்? நீங்க இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டே இருப்பீங்க, நான் கேட்டுட்டே இருக்கணுமா? நான் இப்போ தாத்தா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொன்னா உங்க அக்ரிமெண்ட்டை மீறினதா சொல்லி என்ன தூக்குல போட்டுருவீங்களா என்ன? நான் இங்க இருந்து போன பிறகு நான் என்ன ஆவேன்னு உங்களுக்கு பயமா இருக்கு. அதனால தானே நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க. அந்த பயத்தை நாம இப்பவே சரி பண்ணிடலாமா? நான் பாட்டுக்கு தாத்தா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். நான் எதுக்குங்க இங்க உட்காந்துட்டு உங்க பேச்சு கேட்டுட்டு இருக்கணும்? என்ன நிஜமாவே போய் தாத்தாட்ட சொல்ல போறியா? ஆமா. ஏய், அவங்க நிம்மதி போய்டும். ஏன் நிம்மதி போதுங்க? நீங்க பேசுறத பாத்துட்டு இருந்தா அது பரவாயில்லையா? ஓ காவேரி, வேணாம். அப்படின்னா சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க. அப்படின்னா இதுக்கு மேல பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. பண்ணுங்க. இனி ஒரு தடவையாவது நீங்க நிவின் பேரை சொன்னாலும் நான் தாத்தா கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். எதை பத்தியும் நான் யோசிக்க மாட்டேன். ஓகே ஓகே. நான் பேச மாட்டேன். சத்தியம் பண்ணுங்க. நீங்கெல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? எந்த நேரமும் குத்திக்கிட்டு செல்ஃபிஷ். எப்பவுமே நான் கேட்டுட்டே இருக்க மாட்டேன். இதுதான் கடைசி. ஞாபகம் இருக்கட்டும்.